அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நீங்களா அப்படின்ற மாதிரி முதல்ல ராஜ கூட்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நீ ஒரு பெரிய டானுக்கெல்லாம் நான் உலக தானே நாங்கள் 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். மாஷா வேற கூலி வேற ரெண்டும் சேர்த்தா உலகமே சுற்றிடும். 1000 கோடி வர வேண்டிய படம் இப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வருத்தம். கண்டிப்பாக வர வேண்டிய படம் ஜெயிலர் 2 தான் ஹோப்பு. இதை நம்ம மறந்துடுவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் மறந்துட்டு ஜெயிலர் 2ல் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவ்வளோதான். பழைய பாஷா மன்னன் உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டுபிடிச்சு பண்ணி சும்மா ஆட்டிட்டு போயிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் பிச்சுட்டீங்க போங்க நீங்க. சூப்பர் படம். பழைய பாஷா மன்னன் உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டுபிடிச்சு பண்ணி சும்மா ஆட்டிட்டு போயிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் பிச்சுட்டீங்க போங்க நீங்க. தலைவர் படம் தான், இதுதான் தலைவர் படம். 3 நாள் கழிச்சு அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்லை. அவரு ராக் ஸ்டார். அவர் அடி பிச்சிருவார். முடிச்சார் கான்செர்ட் வந்தாலும் அவர் பிச்சிருவார். எங்கே போனாலும் அவரு ராக் ஸ்டார் வந்து வேற லெவல். ஆனால் தலைவரை காட்டுறதுக்கு ஒரு திறமை இல்லை. லோகேஷ் இந்த படத்தில் செம்மையாக செஞ்சிருக்காரு. எங்களுக்கு அதான் சொல்றாங்க. ஒரே வார்த்தை தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் லாகே வாய்ப்பே இல்லை ராஜா. வாய்ப்பே கிடையாது. அதாவது உட்காந்து சேரோட நுனியில் உட்காந்து ஏன் பிரேக் கொடுத்தாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, வி வாண்ட் டு கண்டினியூ அப்படின்ற போட்டு தான் வேற வழி இல்லாமல் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் எந்த சீக்கிரம் ஹைப்பாக இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் இருக்கு. சிலது வந்து இப்படி தான் இவங்க தான் இருப்பாங்களோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் பற்றி வராமட்டாத தப்பு வந்தால் தப்பு இல்லை. கண்டிப்பாக ஜெயிலர் வராதுதா, பாட்சா வராதுதா, எஜமான வராதுதா, கண்டிப்பாக தலைவர் படத்துக்கு வரதான் செய்யும். மாதா இருக்கிற மாதா முன்னாடி தலைவர் நம்பர் 1 இருக்கிறதா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கு நம்பர் 1 படம் கண்டிப்பாக எங்கள் தலைவர் லோகேஷ் தலைவரை பார்க்குறோம் தனியாக போட்டு அதை மீறி கண்டிப்பாக இந்த தலைவர் படம் பார்த்தா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் படம் தான் இது சீன் பை சீன் தலைவர் தான். அதனால் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படம் தான் கண்டிப்பாக தலைவர். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அவங்க தான் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக பாசிட்டிவ் இருக்கு. எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கு. நம்ம இதில் சென்டிமெண்ட்லாம் இடம் இல்லை. உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. தலைவர் ஸ்டைலை பார்த்து அவர் நடிகரை பார்க்கவே மாட்டீங்க. அவர் நடிச்சுதான் இருக்காரு. அவர் நடிகலாம் எவ்வளோ இவ்வளோ கோடி மக்கள் பார்க்க மாட்டாங்க. நாட்டு ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. அவர் எல்லா படத்துலையும் நடிக்கிறாரு. அதை எவருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல செமையா ஆக்ட் பண்ணிக்கிறார். பல சீனு வேற லெவல் மியூசிக். ஒவ்வொரு மியூசிக்கும் தெரிக்குது. ஒவ்வொரு சீனும் தெரிக்குது. எல்லா இடத்துல ஒரு அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் எல்லாருமே வேற லெவல் ஆக்டிங் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. லோகேஷ் டைரக்ஷன் ஒரு வித்தியாசம். எவ்வளோ படம் எப்படி எடுத்துருப்பாங்க லோகேஷ் எடுக்கிற படம் அது வந்து பார்த்தோன்னா தனிப்பட்ட கதை, தனிப்பட்ட விதை அப்படிதான் சொல்லணும். புரியல. ஜெயிலர் ஒரு கான்செப்ட் வேற, இது ஒரு கான்செப்ட் வேற. அது வேற, இது வேற. தனியாக தலைவருக்கு உருவாக்கப்பட்ட படம். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி. புரியல. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி. கண்டிப்பாக இது 1000 கோடி வரும். எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் சினிமாவில் இந்த 1000 கோடி வசூலை வந்து ரஜினி மட்டும்தான் முடியும். அவனாலே முடியாது. சொல்றவா 1000 சொல்லி தான் இருப்பாங்க. சொல்லிட்டு போட்டோம். படத்தை பாரு, பதில் சொல்லு. உங்களுக்கு தலைவரோட எது பிடிச்சிருக்கு? எல்லா சீனும் பிடிக்கும். பீடி பிடிச்சிட்டு வந்து 2 வாரம் ஆக்டிங்னா வேற லெவலில் அது பயங்கரமான மாசான சீனா. ஸ்டார்டிங் ஒரு 50 வருஷத்துக்கான புரியல. 50 வருஷம் அழைக்கிட்டாங்க. ரோகிணிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. வேற லெவல் பண்ணிட்டாங்க ரோகிணிக்கு. நிக்கிலேஷ் சார், வினோத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லோக்கி வந்து மாஸ்டர் கிராஃப்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் கைதி ஸ்க்ரீன் பிளே லெவலில் பெஸ்ட் படம்னா இதான் எனக்கு தெரியும். அதில் தலைவர் உட்கார வச்சு பார்க்கும்போது இப்போ கூஸ் பம்ஸ் ஒரு சீனும் அந்த மாதிரி இருக்குது. இப்போது லோகேஷுடைய தலைவர் ஃபேவரட்னா 6 இருந்து 60 வரை இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் சினிமா சொல்லுவாங்க. அது நடிப்புக்கு தீனி போடுற படம். கண்டிப்பாக இந்த படம் இருக்குது. இந்த படம் தலைவருக்கு தீனி போடுற படம் தான். ஆக்டிங் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிடுமோ நான் கொஞ்சம் பயந்தேன். பட் ஆனால் அந்த சீன்லாம் இல்லை. சீனுக்கு சீன் தெரியும்.
சூப்பராக இருக்குது. அனியோட சப்போர்ட் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய இருக்கு? இந்த ஸ்டேஜ்லாம் வந்து சும்மா சொல்ல அணி நான் வந்து உயிரை கொடுத்துருக்கேன். பிரேம் இன்னும் உயிரை கொடுத்துருக்கேன். தலைவர்லாம் அவர் ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. அதை பாருங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸ்டேஜுக்கு படத்தில் வந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கீங்க? லேக்ஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே லேக்ஸ்லாம் இல்லை. இந்த ரிப்போர்ட் கொடுக்குறவனுங்க இந்த லேகாக இருக்குது, அதாக இருக்குது, இவனுங்களாம் அவனை பேசிகிட்டு இருப்பாங்க. அவனுங்களாம் கொஞ்சம் ஓரம் தடுத்துக்கன்னா அவன் கண்ணுங்களாம் வந்து படத்தை பாருங்க. அப்படி இருக்கு. தாராளமாக அடிக்கலாம், தாராளமாக அடிக்கலாம். இது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த காம்போ கண்டிப்பாக வந்து விக்ரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் மட்டும் இல்லை, நாங்களும் பயங்கரமான ஒரு ஹாப்பி. ஏன்னா அவர் அந்த ஒரு டார்க் சைடில் இருக்கா பார்க்கணும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மாதிரி பார்த்துட்டு வில்லனஸில் பிளட் பார்த்தா பார்க்கணும். 100% அங்கே வந்திருக்கு. அனியோட சப்போர்ட் இந்த படத்துக்கு எவ்வளோ? கண்டிப்பாக அதான் சொன்னேன். இப்போ தலைவர் ஒரு ஹீரோனா மற்றவங்க எல்லாரும் ஹீரோனா மியூசிக் வந்து ஒரு மெயின் ஸ்கோர் ப்ளே பண்ணுது. அனி கண்டிப்பாக அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோ தான். ஏன்னா எல்லாருக்குமே பிஜிஎம் தெரிவிக்க விட்டுருக்காரு. நம்ம ரூட்டில் சைமன் ஆகட்டும், அதாவது நம்ம நாகேந்திர சார் ஆகட்டும், இந்திரா சாருக்குலாம் அந்த கொக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆடியோ லான்ச்சில் இது பண்ண ப்ளே பண்ணி இதில் வந்து அந்த கொக்கி பிஜிஎம்க்கு வந்து அது எப்போ ப்ளே ஆகும் ஸ்க்ரீனில் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கல. அவர் என்ட்ரி வரும் பாருங்க, 2 பேர் கலக்கிட்டு இருப்பார். தமிழ் ஆடியன்ஸுக்கு அவரோட மாசம் என்ன, அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் அவருக்கெல்லாம் தெரியாது. பட் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் அவரை பற்றி தேட ஆரம்பிப்பீங்க. படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இந்த அளவுக்கு இருக்கு அதுதான் சர்ப்ரைஸ்னா நம்ம ரிவீல் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் குட் நல்லா இருக்கு. அது நான் எது நம்ம சொல்ல கூடாது அதுக்காக. ஏன்னா அது நம்ம நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாசா போகுது. ஆனால் இந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு அந்த டேக்லைன் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி 2 சீன் தரமாக இருக்கும். ஓகே, லைக் லோகேஷோட பெஸ்ட்டு கிடையாது. லோகேஷோட பெஸ்ட்டுன்னு இல்லைன்னா கைதி தான். பட் அது வந்து இன்னும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் இல்லை. பட் ஓகே, பெஸ்ட்டு கொடுக்குறதுனாலும் படத்தை வந்து ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே டிசப்பாயின்ட் பண்ணாத அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்குது அந்த படத்தை. லேக் இருக்குது பிரதர். கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். அந்த லேக் மட்டும் கொஞ்சம் லோகே வந்து கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரிவ்யூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஒரு ஓவராலாக ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா படம் வந்து பியூர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த ரஜினி ஃபேனாக பார்த்தீங்கன்னா பக்கா பவர் எஸ்கே கேமியோலாம் கிடையாது. சர்ப்ரைஸ்லாம் ஆக்சுவலாக இந்த ஃப்ளாஷ்பேக் செம்ம சர்ப்ரைஸ். லைக் லோக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த ட்ரை வந்து ஆப்வியஸாக படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ செம்ம தேட்டர் மூமெண்ட்ஸ். என்னடா இது எப்படி இருக்கிறீங்களா, எங்கே தான் போயிடுச்சு அதை அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் போயிடுச்சு. அமெரிக்கான தான் உண்மையாக சொல்கிறேன். அதனால் ரோலெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று. ஏன்னா ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் ஒன்று நம்ம பண்ணுவோம், புரியுதுங்களா? ஸோ விக்ரமில் ஒன்று பண்ணுறாரு, அடுத்து இதில் கண்டிப்பாக வேறு மாதிரி பண்ணுவார். அமெரிக்கான வச்சு பார்த்தா தலைவர் அமெரிக்கானெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நீங்களா டே அப்படின்ற மாதிரி முதல்ல காரியம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா டே நீ ஒரு பெரிய டானுக்கெல்லாம் நான் உங்களுக்காக தானே நாங்கள் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். இப்போ தான் நான் வந்திருக்க ஸ்க்ரீனில் தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு வீடியோ ஒன்று கொடுங்கன்னு 3 பேர் சேர்ந்து வலிக்கிறாங்க. 3 பேரும் வீடியோ வாங்கி அந்த மாதிரி அமெரிக்கான ஒரு மட்டும் வச்சு ஃபோன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணும்போது என்னடா இது, இவருக்காக தான் வெயிட் பண்ணோம், இவரோட ரோல் பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தோம், இவரையும் வீடி பிடிக்க வச்சிங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி வீடியோ எதையுமே மனசு நிற்கலை. கிரிப்பிங்கே இல்லை ஸ்கிரிப்ட். மொத்தத்தில் சொல்ல போனால் தலைவர் தான் இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு. மற்றவங்களாம் கேமியோ தலைவர் கேமியோ பண்ணி நம்ம மலையாள ஆக்டர் சோபின் சாய் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவ்வளோதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். இன்ட்ரோல் பேக்கில் சும்மா ஒப்பிருக்கேன். எப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ட்விஸ்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனா இவன் ரஜினியோட ஆள் பாய்வேன் அப்படின்றாங்க. நீ எப்போ ரஜினி கூட சுற்றுறேன் அப்படின்னாக்கா சுத்தனார் நம்பணும் அப்படின்னாங்க. சரி ஓகே. இது இவன் நாகார்ஜுன ஆளுன்றாங்க. நீ எப்போ பண்ணாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க. சோபின் சாயோட பொண்டாட்டி ஒருத்த காட்டுறாங்க. இது எப்படா பொண்டாட்டியா இருக்கான், அது பொண்டாட்டியா நம்புறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று பேக் ஸ்டோரி தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியலான ட்விஸ்ட் எல்லாமே சுத்தமாக நம்ப முடியல. எனக்கு உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அவரோட டேரக்ஷனான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. உண்மையிலே தலைவர் என்னன்னா அவருக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டார். தலைவர் குரலாம் சொல்ல மாட்டார். அவரை வச்சு வேலை வாங்கல லோகேஷ், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மற்றபடி ஐயோ ஃப்ளாஷ் பேக் வந்து அது அப்படிப்போ வந்துட்டு போவோம். பாஷா படத்தில் வர மாதிரி ஃப்ளாஷ் வந்துட்டு போவோம். புதுசாக போலப்பா மாணிக் பாஷா என்ன ஆகப்படாரு பாரு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த பவர் ஹவுஸ்ன்ற இடத்துல வந்து ஒரு முதலாளியை கை கட்டிட்டு வராங்க. அது கூட என்ன நடந்ததுனாக்கா 60 பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னு வாயிலே சொல்லி உட்பேத்துறாங்க. சரி ஓகே, அது ஒரு ஃப்ளாஷாக வைப்பீங்க, 2-3 சீனாக வைப்பீங்கன்னா கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறல, எதெல்லாம் படத்துக்கு தேவையோ அதெல்லாம் வாயில் சொல்லிட்டாங்க. எதெல்லாம் படத்துக்கு தேவையோ அதெல்லாம் எல்லாம் நம்மளை போட்டு சாப்பிடுச்சாங்க. தலைவர் 100 பாஷா 150 பாஷா நம்ம கிடையாது. தலைவர் படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்க. அந்த கேமியோ நல்லா பண்ணியிருக்கோம். சோபின் சாயோட படம்
தலைவரோட படம் இது இல்லை, மனசா சொல்ல இல்லை, லோகேஷோட படமும் இல்லை, ஏதோ ஒன்று யாருக்கும் ஏதோ ப்ரெஷர் போட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ப்ரெஷர்லாம் ஏதோ எடுத்துட்டாங்க உண்மையிலேயே. நீங்கள் போய் பாருங்கள், அப்படியே அந்த மேன்ஷன் சீன்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதெல்லாம் என்ன அதில் இருக்குது பேக் மேன்ஷன் சீன் காட்டும் போது உபேந்திர அப்படியே கதவு முடிக்கிறாப்புல வயசு வந்து போன மாதிரி. சரி, கதவு முன்னோர் எப்போ கதவை திறப்பாரு போது செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடியே கதவையே திறக்கிறாப்புல. அவ்வளோ ஒரு என்ன பண்ணாருன்னு காட்டவே மாட்டாங்க. எதுக்கு உபேந்திர முதல்ல இந்த கதைக்கு தேவையில்லை அவர் இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். சும்மா எல்லாரையும் வச்சு அந்தந்த ஊரில் கல்லா கட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. பாருங்கள், 2 நாளைக்கு அப்புறம் இந்த படம் கல்லா வச்சாங்க, பைசா பெறாது, வாய்ப்பே கிடையாது. மனசாக சொல்லலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பாருங்கள், 200 கூட தாண்டாங்க. சுதிஹாசன்லாம் உண்மையிலே சொல்கிறாங்க. சுதிஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரில் உட்காந்து ஒருத்தன் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க, அளவுக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது. சுதிஹாசன் அது சொல்கிறேன், தமிழும் வரல, ஒரு நல்ல ஒரு மனசில் ஒன்றரை மாதிரி ஒரு கதாபாத்திரம் போடலாம், எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. அது அங்கேயும் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்கிறேன், படத்தில் நம்ம ஹீரோவே நம்ம மனசில் நிற்கணும். சுதிஹாசன் மனசில் நிற்கிறது ஒரு பெருசாக இல்லையா. ரோபின் ஷாகிரோட படம் படம் வந்து பார்த்துட்டு ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் கமல் சார் ஃபேன்ஸுக்கும் சண்டை வரும், விக்ரம் பெஸ்ட்டா இல்லை கூலி பெஸ்ட்டா அப்படின்னு ஒரு சண்டை வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எப்படி சண்டை போய் மாறிடுச்சுன்னா லியோ பெஸ்ட்டா இல்லை கூலி பெஸ்ட்டான்ற அளவுக்கு சண்டை போயிடும்னு நினைக்கிறேன். லியோ எல்சியூ ஸ்டாண்ட் ஒன் ஃபிலிம் எதுவாக இருந்தாலும் லியோ வந்து எல்சியூன்னு நம்ம சொல்லலாம், பட் அது ஓகே, ஒரு சீன் தான், அது ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. பட் என்னென்னா 2 பேரையும் வச்சுமே சொதப்பிட்டார் லோகேஷ் கனகராஜ். விஜய் சாரையும் சரியாக யூஸ் பண்ணலை லியோவில், கூலிலையும் ரஜினி சாரை சரியாக யூஸ் பண்ணலை. சரியாக யூஸ் பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு 1000 கோடி அடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வர ஜெயிலர் 2500 கோடி அடிச்சிருக்கோம். ஸோ அப்போ சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஜெயிலரில் இப்போ நெல்சன் யூஸ் பண்ணுறாங்க சார். இல்லை ஜெயிலர் இது இந்த படத்தில் சொல்கிறேன், கூலியில் சொல்கிறேன். ஆனால் ஜெயிலரில் நெல்சன் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். 800 சம்திங் தாண்டிடுச்சு. அது ஓகே ப்ரோ. பட் இந்த படம் இப்போ இருக்கிற டைமில் புஷ்பா பாருங்க 2000 கோடி அடிச்சிருக்கு. இந்த படம் 1000 கோடி அடிக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது அடிக்குமான்ற டவுட்டு எனக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஜெயிலர்லையாவது ஒரு அருவா எடுத்து அப்படி வெட்டுவார், அது கூட வயலன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு கூட இந்த படத்தில் வயலன்ஸ் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? இதனாலேயே வந்து வசூல் வந்து இந்த படத்துக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து வார் 2 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் வடக்கனா இருந்தாலும் மூளை உள்ள வந்துடும். ரித்திக் ரோஷன் படம் பாருங்கள், யாரை தூக்கி போகணும் ஒரு ஸ்டார் காஸ்டிங்? ஜூனியர் என்டிஆர் வந்து அந்த ஊரில் உண்மையாக வந்து ஒரு நவரச ஒரு அந்த முகத்தில் ஒரு அந்த நவரசத்தை காட்டக்கூடிய ஒரு மனுஷன். இந்த இவரை நாகார்ஜுனாவை தூக்கி போட்டு இவரை ஜூனியர் என்டிஆரை போட்டிருந்தா கூலி வேறு லெவலில் ஆகிடும். ஆனால் அந்த தப்பு பண்ணிட்டாங்க. நாகார்ஜுனாவை தயவுசெய்து இப்போ கூட பிரச்சனை இல்லை, எடிட்டிங்கில் லைட்டாக வந்து ட்ரிப் பண்ணி கட் பண்ணி அப்படி அப்படியே போட்டு போயிடுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நாகார்ஜுனா ஒரு சொதப்பல். இது ஒரு கதை எதை நோக்கி போகுது? கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கதை என்ன சொல்கிறாங்க? கதை சில இடத்துல பார்க்கும்போது விக்ரம் மாதிரி இருக்குது, ஜெயிலர் மாதிரி இருக்குது, இது இந்த படம் நம்ம லியோ மாதிரி இருக்குது, எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ரஜினி சார் வராரு, ஒரு ஃபைட் போடுறாரு, அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய மிஸ்ஸிங்கு. மற்ற ஷௌபின் வேறு லெவல் ப்ரோ. ஷௌபினை பார்த்தா அண்டர்டேக்கருக்கு 7 உயிர்னா ஷௌபினுக்கு 14 உயிர். சாவடிக்கிறாங்க, திரும்ப புதைச்சி எழுந்து வராரு ப்ரோ படத்தில். என்னடா இது புகை திரும்ப வந்துகிட்டே இருக்கார் ஷௌபின் தான் இந்த படத்தில் ஒரு பெரிய வெயில். படம் ஒரு டவுன்ஃபாலாக இருக்கும். சூப்பர் ஸ்டாருக்கு என்றைக்குமே டவுன்ஃபால் இல்லை. மனுஷன் இந்த வயசுலாம் லைனப் வச்சிருக்காங்க. இது இல்லைன்னா ஜெயிலர் 2 அடிச்சு தூக்குறான். தயவுசெய்து ஜெயிலர் 2ல் பாலகிருஷ்ணா வந்து போடுறேன்றாங்க. எனக்கு இப்போவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. பாலகிருஷ்ணாவெலாம் தயவுசெய்து போட்டுறாதீங்க ஜெயிலர் 2ல். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்தாருன்னா கூட ஒரு நிமிஷம் சும்மா கொடுத்து எதனா ஒரு கண்டெய்னர் கொடுத்து அடிக்கிறத விட்டு தூக்கி அனுப்பிச்சிருங்க. தயவுசெய்து அந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. அது சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு இருக்கும். 1000 கோடி வர வேண்டிய படம் இப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வருத்தம். கண்டிப்பாக வர வேண்டிய படம், ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லியோவே பார்த்தோம்னா 600 கோடி வந்தது. பட் இந்த படம் ஒரு 1000 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார் 2 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் 2 தான் ஹோப்பு. இதை நம்ம மறந்துடுவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் மறந்துட்டு ஜெயிலர் 2ல் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அவ்வளோதான்.